சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் பார்க்க போகிறோம். அதில் ஒரு ப்ராப்ளம் பாரு, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யூனிவர்சிட்டி கொஸ்டினில் கண்டிப்பாக ஒரு 8 மார்க் கம்பல்சரி நீ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கவனிச்சிக்கோ. அதாவது 2 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷன்ஸில் இருக்கு இல்லையா, எக்ஸ் ஒய் வேரியபிள்னு 2 வேரியபிள் இருக்குது. அதோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு எப்பயுமே ஒரு சம் ஆரம்பிக்கணும்னா ப்ரொசீஜர் நீட்டாக எழுதணும். ஓகேவா? கிவன் சொல்லி அந்த 2 ஈக்குவேஷனையும் எடுத்து எழுதி ஸ்டார் போட்டுக்கோ. நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை எடுத்து எழுது. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்னது? டிஒய் டிவைட்டட் டிடி ப்ளஸ் 5x மைனஸ் 2y ஈக்குவல் டு டி. ஓகேவா? இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணணும்? அரேஞ்ச் பண்ணி, ஏன்னா நம்ம எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அதுக்கேற்றப்பில் அரேஞ்ச் பண்ணால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு 5x தான் நம்ம எப்பயுமே அஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு எழுதுவோம். அந்த மீனிங்கில் ஃபஸ்ட்டு 5x அப்படியே எழுதிக்கோ. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஹோமோஜீனியஸில் கேபிட்டல் டியோட மதிப்பு வந்து டி பை டிடின்னு. ஓகேவா? அதனால் இந்த இடத்துல டி பை டிடிக்கு பதிலாக கேபிட்டல் டி எழுதிக்கோ. இந்த ஒய் பக்கத்தில் இருக்கு இல்லையா, அதை அப்படியே இங்கே எழுதிக்கோ. மைனஸ் 2y ஈக்குவல் டு டி. ஓகேவா? இதில் 5x அப்படியே எழுதிக்கோ. இந்த 2 ஃபங்க்ஷனில் என்ன காமனாக இருக்குது? ஒய் காமனாக இருக்குது. அதனால் வெளில எடுத்துகிட்டு பேலன்ஸ் என்ன இருக்கும்? டி மைனஸ் 2 ஈக்குவல் டு டி. ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு மார்க் பண்ணிக்கோ. ஏன்னா ஃபஸ்ட்டு இதை எடுத்து அதிலேருந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேவா? அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோ. dy டிவைட்டட் dt ப்ளஸ் 2x ப்ளஸ் y ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷன் தானே இங்கே இருக்குது. அந்த ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து எழுதிட்டோமா? எழுதிட்டு என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டு? அதே மாதிரி எக்ஸ் எடுத்து முன்னாடி எழுதிக்கோ. எக்ஸ் இருக்கிற வேரியபிளாக முன்னாடி எடுத்து எழுதிக்கோ. 2x. இதுக்கு பதிலாக என்ன பண்ணிடணும்னு சொல்லிட்டேன், இந்த டி டிவைட்டட் டிடிக்கு பதிலாக என்ன எழுதணும்? கேபிட்டல் டி எழுதணும். இந்த y பக்கத்தில் அப்படியே எழுதிக்கோ. ப்ளஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? y ஈக்குவல் டு 0. ஓகேவா? 2x அப்படி எழுதிக்கோ. இந்த 2 ஃபங்க்ஷன்லேயும் என்ன காமனாக இருக்குது? y காமனாக இருக்குது. அதனால் வெளில வச்சுக்கோ. பேலன்ஸ் என்ன இருக்கும்? இங்கே டி இருக்கும், இங்கே எதுவுமே இல்லைனா 1 இருக்கிறதா அர்த்தம். அதனால் டி ப்ளஸ் 1 இன்ட்டு y ஈக்குவல் டு 0. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 மார்க் பண்ணிக்கோ. ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 எப்படி கண்டுபிடிச்சோன்னு பார்த்தியா? எக்ஸு ஒய்யையும் அரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கும். ஓகேவா? அப்போ தான் நம்மளால் ஏதாவது ஒரு டேர்மை கேன்சல் பண்ணிட்டு ஒரு டேர்மை வச்சுட்டு அதோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சி திரும்ப அதே டேர்மில் எடுத்து அப்ளை பண்ணி இன்னொரு வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இப்போ 2 ஈக்குவேஷன் எப்படி செட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டியா கண்டுபிடிக்கிறதுன்னு? ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷனையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2. ஈக்குவேஷன் நம்பர் 1 அண்ட் 2லேருந்து ஏதாவது ஒரு எக்ஸையாவது ஒய்யையாவது கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணால் தான் இன்னொருத்தோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு இங்கே என்ன இருக்குன்னா ஈஸியாக எக்ஸு தான் இருக்குது. எக்ஸு கேன்சல், ஏன்னா அது வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10 கிடைக்கும். இது 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10 கிடைக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எல்லாத்தையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணு. செகண்ட் ஈக்குவேஷனை 5ஆல் மல்டிப்ளை பண்ணு. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணு. 5 இன்ட்டு 2 10x ப்ளஸ்ஸு 2 இல்லைல்ல, ஆல்ரெடி 2 போட்டுக்கோ. டி மைனஸ் 2 இன்ட்டு ஒய். இங்கே வெறும் டி தானே இருக்குது. 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2t. அதே செகண்ட் ஈக்குவேஷனை 5ஆல் மல்டிப்ளை பண்ணு. 5 இன்ட்டு என்னது? 2 10x ப்ளஸ்ஸு முன்னாடி 5 போட்டுக்கோ. டி ப்ளஸ் 1 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 0. இப்போ வந்து சைனஸ் கீழே சேஞ்ச் பண்ணிக்கோ. ஏன்னா இதுவும் ப்ளஸ் 10 இதுவும் ப்ளஸ் 10 கேன்சல் பண்ண முடியாது. அதனால் மைனஸ் போட்டுக்கோ. சைன் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அப்படின்னா ப்ளஸ் 10 மைனஸ் 10 என்ன ஆகிடும்? இப்போ கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் என்ன இருக்கும்? 2. இந்த 2ஆ உள்ளார மல்டிப்ளை பண்ணனா 2d மைனஸ் 4 இன்ட்டு ஒய்ஏ. இந்த மைனஸை போட்டுக்கணும். அங்கே இருக்கிற ப்ளஸ்ஸை போடக்கூடாது. கீழே சைன் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அந்த இதை போட்டுக்கோ. மைனஸு இந்த 5 உள்ளார மல்டிப்ளை பண்ணால் 5d ப்ளஸ்ஸு 5 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு இந்த 2t மைனஸ் 0னா 2t மட்டும்தான் கிடைக்கும். இப்படி இப்போ என்ன மட்டும் இருக்குது? எக்ஸே இல்லை பாரு. எக்ஸை கேன்சல் பண்ணிட்டு என்ன மட்டும் இருக்குது? வெறும் ஒய் மட்டும்தான் இருக்குது. என்னது? 2t மைனஸ் 4y ப்ளஸ் 5t ப்ளஸ் 5 இன்ட்டு ஒய் 2t. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு வேரியபிள் மட்டும் இருக்கிற மாதிரி ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். ஓகேவா? இப்போ எழுதிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா 2ஆலையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? இப்போ சால்வ் பண்ணி வெறும் ஒய் மட்டும் இருக்கா? இங்கே என்ன எவ்வளோ இருக்குது? 2t இருக்குது. இந்த மைனஸ் 5 உள்ளார போச்சுன்னா மைனஸ் 5t ப்ளஸ் 2tயில் மைனஸ் 5t போச்சுன்னா மைனஸ் 3d. ஓகேவா? அப்புறம் இங்கே மைனஸ் 4 இருக்குது, இங்கே மைனஸ் 5 இருக்குது. மைனஸ், ஏன்னா இந்த மைனஸ் உள்ளார கொடுக்குறோம் இல்லையா, அதனால் இது ப்ளஸ் டேர்ம்லாம் மைனஸ் ஆகிடும். இப்போ மைனஸ் 4 மைனஸ் 5 மைனஸ் 9 இன்ட்டு ஒய் 2t. ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு மார்க் பண்ணிக்கோ. ஈக்குவேஷன் நம்பர் 3 வரைக்கும் யாருக்கெல்லாம் புரியுது? ஓகேவா? இப்போ என்னன்னா, இப்போ ஆக்சுவலாக இப்போ அந்த ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம்? டியில் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா?
அதில் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அதுலேருந்து ஃபஸ்ட்டு ஆக்சிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ஆக்சிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிச்சா நமக்கு ஜென்ரல் சொல்யூஷன் இதில் கிடைக்கும், ஒயில் கிடைக்கும். அப்போனா நமக்கான ஆன்சர் ஒய் கிடச்சிரும். அந்த ஒய்யை வச்சு தான் நம்ம அதுக்கப்புறம் எக்ஸை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா நவ் சால்வ் ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கோ. ஈக்குவேஷன் நம்பர் 3 வந்து நமக்கு ரீப்ளேஸ் டிக்கு பதிலாக எம் போட்டுக்கோ. ஓகேவா? ஆக்சிலரி ஈக்குவேஷன் அதான மீனிங்கு. இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன் இஸ் -3Dன்னு இருந்ததா, இப்போ 3m - 9 = 0. நமக்கு எம்மோட வேல்யூ தான் தேவை. -3m = -9 இந்த பக்கம் வந்ததுன்னா +9 m 9/-3. ஓகேவா? கேன்சல் பண்ணால் -3 அப்படின்னா எம்மோட வேல்யூ என்னது -3. ஆல்ரெடி ஹோமோஜீனியஸில் பார்த்துருக்கோம். ஒரு ரூட்ஸ்னால் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனுக்கு என்ன எழுதுவேன், ae⁻−3t எக்ஸ்ன்னு எழுதுவோம். அந்த இடத்துல இங்கே டீன்னு எழுதணும், அவ்வளோதான். இன்னொரு வேல்யூ கிடச்சிருந்ததுன்னா b + b e பவர் அந்த என்ன வேல்யூ அது எழுதும். ஆனால் இங்கே நமக்கு ஒரு வேல்யூ தான் கிடச்சிருக்கு. அதனால் என்ன எழுதுகிறோம், காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் என்ன எழுதுகிறோம், ae−3t. இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம், அடுத்து நவ் பர்டிகுலர் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சா நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும். பர்டிகுலர் இன்டெக்ரல் = 1 - 3d - 9 அந்த வந்து ஃபங்க்ஷனை மட்டும் எடுத்து எழுதிக்கோ. ப்ளஸ் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் நம்ம ஒன்று எழுதணும் இல்லையா, அதை இங்கே பக்கத்தில் மல்டிப்ளிகேஷனில் எழுதிக்கோ. அதே மாதிரி தான் ஹோமோஜீனியஸ் மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். × 2t. ஓகேவா? இதில் என்ன பண்ணணும், நமக்கு 2t ஒரே ஒரு வேரியபிள்னால் அது நமக்கு பாலினாமியல் எக்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நினச்சிக்கோ. இதை பாலினாமியல் எக்ஸில் நம்ம ஹோமோஜீனியஸ்க்கு கண்டுபிடிச்சா எப்படி கண்டுபிடிப்போமோ அதே மாதிரி இப்போ டீக்கு கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? இப்போ 1/, இந்த -9 நமக்கு ஏதாவது ஒரு இடம் 1ன்னு வேணும். அப்போ தான் நம்மளால் இந்த பாலினாமியல் டி இருக்கு இல்லையா இதை சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? அதனால நம்ம என்ன பண்ணுறோம், -9 இருக்கு இல்லையா அதை வெளில எடுக்கிறோம். வெளில எடுக்கிறது மீன்ஸ் என்னது, வெளில எடுத்தோம் அப்படின்னா கீழே டிவைட் பண்ணணும். ஓகேவா? இப்போ 9/9 போட்டால் என்ன கிடைக்கும், நமக்கு 1 கிடைக்கும். 9/9 போட்டால் 1 கிடைக்கும். இங்கே -3/9 அதாவது டிவைட் பண்ணிவிட்டு வெளில எடுக்கணும். ஓகேவா? வெளில எடுத்தால் இங்கே என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். ஆனால் இங்கே என்ன கிடைக்கும், 1/3 கிடைக்கும். கேன்சல் பண்ணால் இந்த மைனஸு கேன்சல் ஆகிடும். இந்த 3 இந்த 3 கேன்சல் ஆச்சுன்னா 1/3 கிடைக்கும். இப்போ நமக்கு -1/9ங்கிறது கான்ஸ்டன்ட், வெளில எடுத்துரும். ஓகேவா? பேலன்ஸ் என்ன இருக்கும், இந்த 1 முன்னாடி எழுதிக்கும். இங்கே என்ன இருக்கும், d இருக்கும், /3 இருக்கும். ஏன்னா கேன்சல் பண்ணுறதா அப்படின்னா ப்ளஸ் மைனஸும் கேன்சல் ஆயிடுச்சு, ப்ளஸில் தான் இருக்கும். 1 + d/3 ஹோல். இங்கே கீழே இருக்கிறத நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ என்ன பண்ணியிருக்கோம், மேலே எடுத்துகிட்டு போய் எழுதியிருக்கோம். கீழே இருக்கு இல்லையா, டிவைட்டுக்கு கீழே தானே இருக்குது இந்த டேர்மு. இதை என்ன பண்ணியிருக்கான், இப்போ மேலே எடுத்து எழுதியிருக்கான். அப்போனா கீழே ப்ளஸில் இருந்து மேலே போச்சுன்னா இன்வர்ஸ். ஓகேவா? இந்த 2t அப்படி எழுதிக்கோ. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த -1/9 அப்படியே எழுதிக்க, இந்த 2t இந்த கடைசியில் வச்சுக்கோ. இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதுக்கு ஃபார்முலா இது. ஓகேவா? அதாவது 1 + x டைப்பில் தானே இருக்குது. இது எல்லாத்தையும் என்னவா கன்சிடர் பண்ணிக்கிற, எக்ஸாக கன்சிடர் பண்ணிக்கோ. எவ்வளோ டேம் இருந்தாலும் அது என்னவா கன்சிடர் பண்ணும், எக்ஸு. ஆக மொத்தம் எந்த டைப்பில் இருக்குது, 1 + x ஹோல் இன்வர்ஸு. அதாவது இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் அப்படின்னா இங்கே ஆல்டர்னேட்டிவாக தான் வரும். இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ்னால் ப்ளஸ்ஸாக வரும். இதான் ரெண்டே ஃபார்முலா தான் இருக்குது. ஓகேவா? என்ன சொல்லியிருக்கேன், இங்கே ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் மைனஸ்னால் எல்லா டேர்ம் என்னது, இந்த மாதிரி இடையில ப்ளஸ் மைனஸ் சேஞ்ச் ஆகி வராது. ஆனால் இங்கே ப்ளஸ் இருந்து மேலே மைனஸ் இருந்ததுன்னா ஆல்டர்னேட்டிவாக தான் வரும். இப்போ 1 - x + x² - x³ நமக்கு எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, d/3. ஓகேவா? எடுத்து எழுது. 1 - d/3 + d/3 ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் டாட் இப்படி போயிட்டே இருக்கும். இந்த 2t அப்படி எழுதிக்கோ. நமக்கு இதில் ஹையர் பவரை ஒமிட் பண்ணிடணும். நமக்கு இந்த டேர்மில் என்ன எழுதணும், ஆட்டோமேட்டிக்காக நீ பார்த்தோன்னா இதெல்லாம் எதுவும் கண்டுபிடிக்க தேவையில்ல. d² இதை கேன்சல் பண்ணிவிடு. அப்படின்னா பேலன்ஸ் என்ன இருக்கும், 1 - d/3 மட்டும் இருக்கும். ஓகேவா? ஆனால் இது ஹையர் பவர், ஆனால் இது ஹையர் பவராக கிடையாது, இந்த டேர்ம் இருக்கும்.